வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு தடயம் அப்படின்றது. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஜம் கட்ஸ்ல ஹரிபாஸ்கர் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த சீரிஸ்ல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு விக்ரம் அப்படின்றது. யாழ் அப்படின்ற ஒரு பத்திரிகையில இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கிரைம் ஸ்டோரி எழுதுறது தான் இவரோட வேலையா இருக்கும். இவரோட மாமாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இப்ப மாமாவோட ஹெல்ப்போட இவர் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. பாடி எல்லாம் எரிப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. இங்க வித்தியாசமா ஏதாவது ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இங்க இருக்க நபரும் சில ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கொரோனா டைம்ல இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா டாக்குமெண்ட் எல்லாம் காட்டி தான் பாடியை எரிக்கிறதுக்காக வாங்குவாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ல ஒருத்தன் ஏமாத்து வேலை பண்ணிருப்பான். அதனால தெரியாதனமா ஒரு பாடியை எரிச்சிருப்பாங்க. அந்த பாடி ஒரு பொண்ணோட பாடி தான், இளம் பெண்ணு தான். அந்த பொண்ணோட எந்த டீட்டெயிலுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படுது. பேசிக் டீட்டெயிலை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. மேற்கொண்டு அந்த அண்ணனுக்கே தெரியல, அதனால நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேதான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஹீரோ யாழ்னு ஒரு பத்திரிகையில வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அங்க புதுசா ஜாயின் பண்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இங்க இருக்க எடிட்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஷனுக்குன்னு தனி காலம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த காலத்துக்கான வேலையை பார்க்கறதுக்காக தான் வேதா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எடிட்டரும் வேலையை பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஆஷான்னு ஒருத்தவங்களை கூப்பிடுறாரு. இவங்களுக்கு இடத்த காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆஷா எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. சக்தின்ற ஒரு நபர் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன வேலையெல்லாம் கவனிச்சுக்கிறாரு அப்படின்றத ஆஷா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ருதின்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் காசிப் சம்பந்தப்பட்ட நியூஸ் எழுதுறது தான் வேலையா பார்ப்பாங்க. இப்ப மேரியோன்ற ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ரிவ்யூ எல்லாம் எழுதுவாரு. மேரியோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. விக்ரம பொறுத்த வரைக்கும் கிரைம் ஸ்டோரி எல்லாம் எழுதுவாரு அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. விக்ரமை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல, உங்களோட கிரைம் ஸ்டோரி எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன், சூப்பரா எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி வேதா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பேசுறது ஆஷாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆஷாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால லைட்டா ஃபீலிங்கா ஸ்ருதி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப எடிட்டரும் ஸ்ருதியை கூப்பிட்டு பேசுறாரு. ஸ்ருதி ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எதிராக காசிப் எழுதிருப்பாங்க. அந்த ஆக்ட்ரஸ் நான் கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எடிட்டர் இருக்கார்ல, நார்மலா பேசி இந்த ப்ராப்ளத்தை முடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப எடிட்டர் இவங்க எல்லாரையும் உள்ள வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட சர்க்குலேஷன் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஸ்ருதி இருக்காங்கல்ல, அந்த ஆக்ட்ரஸை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலிங் பில்ல அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஆக்ட்ரஸ் கதவையே திறக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு வேதாவையும் ஆஷாவையும் காட்டுறாங்க. வேதா விக்ரம் கிட்ட க்ளோஸா பேசினாங்கல்ல, அதெல்லாம் ஆஷாக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாருமே ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தான் வருவாங்க, நீயும் ட்ரெஸ்ல வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி வேதா ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு மாமா கிட்ட இருந்து கால் வருது. ஒரு கிரைம் நடந்திருக்கு, வந்து நீ ஸ்டோரி கலெக்ட் பண்ணா கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, இவரோட ஃப்ரெண்டான மேரியோவா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. பாலடைஞ்ச மாதிரி இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த கிரைம் நடந்திருக்கு. இந்த இடத்துல ரொமான்ஸ் பண்றதுக்காக ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு குடிச்சிட்டு வந்த ரவுடிங்க இருக்காங்க பாத்தீங்களா, பாய் ஃப்ரெண்ட் அடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ரேப் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவர் ஸ்டோரியா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஸ்டோரியை வேற மாதிரி இவர் ரிலீஸ் பண்ணுவாரு. அதாவது கொஞ்சம் ஃபிக்ஷன் எல்லாம் சேர்த்து எழுதி ரிலீஸ் பண்ணுவாரு. அதுதான் இவர் தொடர்ச்சியா வேலையா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த ஸ்பாட்டை பார்க்கவே எனக்கு பயமா இருந்தது. நீலாம் எப்படா கதை எழுதுற அப்படின்ற மாதிரி மேரியோ கேட்டுட்டு இருக்காரு. மேரியோவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆன்லைன் மூலியமா ஒரு பொண்ணு கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமே இந்த பொண்ணை மீட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சந்தோஷமா சொல்றாரு. வேதா மட்டும் சாரியில வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதை கேப்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆஷா யோசிக்கிறாங்க. இப்ப கரெக்டா வேதா உள்ள நுழைஞ்சு ஷாக் ஆகுறாங்க. அந்த ரியாக்ஷன் எல்லாம் இவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஷா ஏமாத்திருக்கா அப்படின்றது வேதாக்கு புரிய வருது. இங்க இருக்க எல்லா ஒர்க்கர்ஸும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா விக்ரம் இருக்கார்ல, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட நார்மலா பேசுறாரு. அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ண வைக்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஆஷா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் கூட தான் நிறைய வாட்டி சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கியா, எதுக்காக அவளுக்கு மட்டும் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு சாரியை கட்டிட்டு வர வச்சிட்ட, அவ ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி பேசினேன் அப்படின்ற மாதிரி விக்ரமும் சொல்லிட்டாரு. இப்ப எடிட்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஆஷா கிட்டயும் ஸ்ருதி கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்காவது போய் அந்த ஆக்டர்ஸ் கிட்ட பேசி ப்ராப்ளத்தை முடி அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆஷா இருக்காங்கல்ல, கூகுள்ல இருக்கிறத காப்பி பண்ணி ஆர்டிகல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, சொந்தமா ஆர்டிகல் எழுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் திட்டுற மாதிரி சொல்லிடுவாரு. இப்ப ஆஷாவும் ஆர்டிகல் எழுதலாம்னு நினைக்கிறாங்க. லவ் சம்பந்தமா எழுதலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை மொத வாட்டி மீட் பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் யோசிக்கிறாங்க.
முத நாள் வேலைக்காக வந்திருப்பாங்க. வெளியே உட்காந்து மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்த ஹீரோ இருக்கார்ல, கண்ணாடி இருக்கான்னு கேக்குறாரு. இவங்களும் எடுத்து கண்ணாடியை காட்டுறாங்க. இவரும் தலை வாரிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இதை வச்சே இவங்க கதை மாதிரிலாம் எழுதிடுறாங்க. அதே சமயம் ஸ்ருதி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆக்ட்ரஸை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஆக்ட்ரஸ் இப்ப கதவை திறந்து உள்ள கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேதா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சக்தி வந்துடுறாரு. சக்தின்னு ஒருத்தர் வேலை பார்க்கறதா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த சக்தி இருக்கார்ல, வேலையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. இந்த சாரி உங்களுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. நீங்களும் கிண்டல் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. நான் கிண்டல்லாம் பண்ணலங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ஜாலியா பேசுறாரு. இந்த ஆபீஸ்ல பியூனா பழனின்னு ஒரு நபர் வேலை பார்ப்பாரு. அந்த பழனி கூட ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு மேரியோவும் சேர்ந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கிரைம் சீனை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவரை வேகமா ஓடுறாரு. அந்த ஆக்ட்ரஸ் கண்டிப்பா கேஸை ஃபைல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப ஸ்ருதி பேசிட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த ஆக்ட்ரஸோட மனசை மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம், இதுக்கப்புறம் கவனமா காசிப்பை எழுதுங்க அப்படின்ற மாதிரி பாசம் சொல்லிட்டு இருக்காரு. வேதாவை என்ன டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சக்தி கிட்ட கேக்குறாங்க. ஆனா சக்தி பழனியை டிராப் பண்ணுவாரு போல. அதனால ஹீரோ கிட்ட நீ டிராப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வேதா இருக்காங்கல்ல, ஹீரோவோட பைக்ல ஏறி ஹீரோ கூட கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ஆஷா கவனிக்கிறாங்க. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆஷாவோட வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ள பார்த்திருப்பாங்க. இவங்க நோ சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப ஆஷா இருக்காங்கல்ல, கால் பண்ணி அந்த மாப்பிளைக்கு ஓகே சொல்லிடுறாங்க. சக்தியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியால வேலை கிடைச்சிருக்கும். சீக்கிரமே ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்ப போறாரு. இன்னும் ஒரு மாசம் தான் இந்த ஆபீஸ்ல இருப்பன்ற மாதிரி எடிட்டர் கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிடுறாரு. இப்ப எடிட்டர் ரூமை விட்டு வரதை இந்த வேதா கவனிச்சிடுறாங்க. என்ன எடிட்டர் கிட்ட பேசிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆபீஸை விட்டு போக போறத பத்தி சொல்லிட்டாரு. எனக்கு இந்த ஆபீஸ்ல கிடைச்ச முதல் ஃப்ரெண்டு நீங்க தான், நீங்களே போக போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ கிரைம் ரிலேட்டடா ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே இந்த மாதிரி நீ கிரைம் ஸ்டோரி எழுதுறதுலாம் உன்னோட அப்பாவுக்கு பிடிக்கல, உன்னோட அப்பாலாம் இதுக்கு ஏத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப அம்மா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஸ்ருதி கிட்ட இருந்து கால் வருது. ஆஷா வீட்டுல கல்யாணத்துக்கு ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. நீ பிடி கொடுக்காம இருக்கல, அதனால தான் இந்த முடிவை எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவர் ஆஷாவை லவ் பண்ணதான் செய்வாரு. ஆஷா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி மாடிக்கு வர வச்சிடுறாரு. ஆஷாவும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும் போதே ஆஷாக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தாங்கல்ல. இவருக்குமே ஆஷாவை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். அதெல்லாம் இந்த இடத்துல தான் வெளிப்படுத்துறாரு. இது தெரிஞ்சோன்னா ஆஷா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சில நாட்கள் இவங்களோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாங் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்பவுமே கிரைம் ஸ்பாட்டுக்கு போவார்ல, அந்த மாதிரி ஆஷாவையும் ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. எப்படிலாம் இவர் அனலைஸ் பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் சர்க்குலேஷன் குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப அது அதிகமாயிருது. அதனால எல்லாரையும் பாராட்டுறாரு. வீக்கெண்ட் வருதுல, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஸ்ருதி பயங்கரமா மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி ஆஷா கேக்குறாங்க. ஈவினிங் வெளியே வர முடியாது, ஏன்னா நான் டேட்டுக்காக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பசங்களாம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு சரக்கடிக்க மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, மேரியோவோ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. எதுக்குன்னு கேட்கும்போது மேரியோவோ டேட்டுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் அவர் சொன்ன இடத்துல டிராப் பண்ணிடுறாரு. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. இவர் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. மேரியோ உள்ள வந்தா அந்த இடத்துல தான் ஸ்ருதி இருக்காங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மேற்கொண்டு அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேர் தான் மீட் பண்ணிக்க வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இதை பத்தி எல்லாம் ஆபீஸ்ல சொல்லி தொலையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. மேரியோவும் ஹீரோ போயிருப்பாருன்னு வெளியே வந்துட்டு இருக்காரு. ஹீரோ அங்கதானே இருக்காரு. என்னடா போன வேகத்துக்கே வந்துட்டேன்னு கேக்குறாரு. மேரியோவும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஸ்ருதியும் வெளியே வந்துடுறாங்க. ஓஹோ, நீங்க ரெண்டு பேர் தான் மீட் பண்றதுக்காக வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் எலியும் புனியும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஹீரோ சிரிச்சு கிண்டல் பண்ணிருப்பாரு. இப்ப ஸ்ருதி இருக்காங்கல்ல, கிளம்பி வான்ற மாதிரி ஆஷாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதே சமயம் ஹீரோவும் மேரியோவும் பேசிட்டு இருக்காங்க. மேரியோக்கு திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. இவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எடுத்து பேச வேண்டியதானு ஹீரோ கேக்குறாரு. என் அப்பா கிட்ட இருந்து தான் கால் வருது, அதான் கட் பண்றேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இவரோட அப்பா அம்மாவையும் இவரையும் விட்டுட்டு வேற ஒரு லேடி கூட போயிருப்பாரு. அதனாலதான் எப்பவுமே அவர் கால் பண்ண இவர் எடுக்கவே மாட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஸ்ருதியை நமக்கு காட்டுறாங்க. ஆஷாவும் வேதாவும் சேர்ந்த மாதிரி தான் கூட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. இவங்களும் நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு சரக்கு அடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பார்லாம் க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஆஷா சொல்றாங்க. கிடைக்கிற இடம் எனக்கு தெரியும், நீ வண்டி எடு அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. டைம் தாண்டிடுச்சுல, அவர் ரொம்ப அதிக ரேட்டே சொல்லிட்டாரு. இவங்க கிட்ட அவ்வளவு காசு இல்ல, இருக்கிறதெல்லாம் பரட்டி எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அவர்கிட்ட இருந்து சரக்க வாங்கிடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு வரும்போது சவத்துல இடிச்சு பாட்டில் ஆஷா தெரியாம உடைச்சிடுறாங்க. இப்ப கவருக்குள்ள சரக்கு இருக்கு.
அந்த சரக்கை ஃபில்டர் பண்ணி அடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே ஃபில்டர்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பசங்களை நமக்கு காட்டுறாங்க. பழனின்னு ஒரு நபர் வேலை பார்க்கறதா சொன்னா பாத்தீங்களா, அவரை இவங்க கூட சேர்ந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அப்ப மேரியோ கால் வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சக்தி கேட்கிறாரு. இவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் பைக்ல வரும்போது பைக்ல வந்த ஒரு நபரை இடிச்சிருவாங்க. அந்த நபரோட ஹெட்லைட்லாம் டேமேஜ் ஆயிடும். ஒழுங்கு மரியாதையா காசு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பிரச்சனை பண்ணிருப்பாரு. காசெல்லாம் தர முடியாது, உன் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் காசெல்லாம் கூட வேணான்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. அதனால தான் காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி மேரியோவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணுங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கடிச்ச வேதா இருக்காங்க பாத்தீங்களா, எனக்கு ஆபீஸ்ல வேலை பார்க்குற சக்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ஒரு மாதிரி கியூட்டா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணுங்க கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பசங்க எல்லாருமே பீச் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. பீர் அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப மேரியோ இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு இந்த வேலையில எல்லாம் பெருசா விருப்பமே கிடையாது, சொந்தமா ஒரு ஸ்டுடியோ தொடங்கணும், என் அம்மாவை ஊருக்கு கூட்டு வந்து பத்திரமா பாத்துக்கணும், இதுதான் என்னோட ஐடியா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பழனி உன்னை பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. பழனி என்ன சொல்றாருன்னா, எனக்கு யாருமே கிடையாது, சக்தி அண்ணன் தான் எனக்கு வேலை எல்லாம் வாங்கி தந்தாரு, சக்தி அண்ணன் தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏறக்குறைய சக்தியும் அனாதையா தான் இருப்பாரு, சக்திக்குன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ஹீரோக்கு எதனால கிரைம்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 12th படிக்கிற ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. சில ரவுடி பசங்க அந்த தங்கச்சியை பார்த்து ஃபாலோ எல்லாம் பண்ணிருப்பாங்க. பயத்துல தங்கச்சி சைக்கிள் எடுத்துட்டு வேகமா வந்திருப்பாங்க. அப்போ ஒரு வண்டியில இடிச்சு தங்கச்சி இறந்து போயிருப்பாங்க. சம்பந்தப்பட்டவனுங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் வாங்கி தந்திருக்க முடியாது. அதை நினைச்சு ஹீரோ அடிக்கடி ஃபீல் பண்ணுவாரு. இதனால தான் கிரைம் சம்பந்தமா விசாரிக்கிறது ஹீரோக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதே சமயம் இவங்க கேங்ல சக்தி இருக்கார்ல, இப்பெல்லாம் ஆபீஸ்ல எப்ப பாரு சோகமாவே இருக்காரு. அதை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு சக்தியும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு பூஜான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க சில மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பழனி மட்டும் சரக்கு அடிக்காம இருக்கான், நீ அடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லன்னா நான் சரக்கு அடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி பழனி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க மட்டும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரிப்பு போலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரிப்புக்காக வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கூட ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் வேதா இருக்காங்கல்ல, எப்ப பாரு சக்தி கூடயே இருக்காங்க. சக்தி இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப மேரியோ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடத்த பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த இடத்தோட அட்வான்ஸ் எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது தோணுது. அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கிட்ட அவ்வளவு காசு கிடையாது. அம்மா இருக்காங்கல்ல, பேசாம அப்பாக்கு கால் பண்ணி கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கெல்லாம் நான் கால் பண்ணி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்பட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. கவலைப்படாத மச்சான், ஏதாவது பண்ணி நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப எடிட்டர் எல்லாரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த பிளான பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப எல்லாருமே அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. எடிட்டர் ஹீரோவை மட்டும் உட்கார சொல்லிடுறாரு. ஹீரோ கிரைம் ஸ்டோரி எல்லாம் எழுதுறாரு பாத்தீங்களா, அது முன்ன அளவுக்கு போக மாட்டேங்குது. நிறைய பேர் இப்ப கிரைம் சீரிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசா இதை விரும்ப மாட்டாங்க. நீங்க இன்னும் நல்ல ஒரே ஒரு கதை எழுதுங்க, அதோட ரீச் நல்லா இருந்ததுன்னா தொடர்ச்சியா இதை பண்ணலாம், இல்லைன்னா கை விட்டுலான்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோவோ உடஞ்சி போன மாதிரி உட்காந்து இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே கேக்குறாங்க. எடிட்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத, நல்ல எஃபர்ட் போட்டு இந்த கதையை எழுது, தொடர்ச்சியா நீ கதை எழுதுற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த கதைக்கு மட்டும் நம்ம நல்லா எஃபர்ட் பண்ணோம்னு நினைக்கிறாரு. ஏதாவது வித்தியாசமான கிரைம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவர் நிறைய இடத்துல தேடி பாக்குறாரு. ஆனா பெருசா இவருக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஹீரோ மட்டும் ஆபீஸ்ல சோகமா உட்காந்து இருக்காரு. அப்ப பழனி பயங்கரமா சரக்கு வச்சிருக்கான். போதையிலே இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னடா சரக்குலாம் அடிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப சரக்கு வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க கதை தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு கதை சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். உன்கிட்ட கிரைம் கதை இருக்கா சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவனும் இந்த இடத்துல ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டு போக பார்த்திருக்கா. அதனால பாய் ஃப்ரெண்டு கோவப்பட்டு மண்டிலேயே ஒரு அடி அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு கீபோர்டை வச்சுதான் மண்டிலேயே அடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் பழனி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ரெடி பண்றாரு பாத்தீங்களா, அந்த பிக்சரையும் ஜாயின் பண்ணுவாரு. நீ பிக்சருக்கும் கொஞ்சம் ஐடியா கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பழனி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். எந்தெந்த மாதிரிலாம் அந்த வீடு இருக்கும்ன்றதை இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் நோட் பண்ணிக்கிறாரு. அது சரி, இந்த கதை உண்மையிலேயே நடந்த கதையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, உண்மையிலேயே நடந்த கதை அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி, அந்த பாய் ஃப்ரெண்டு எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணான்னு ஹீரோ கேக்குறாரு. அவன் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருந்தது, அதுக்குள்ள பாடியை போட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பழனி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் இதையே கதையா எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த கதையா இந்த இடத்துல ரெடி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சக்தியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போக போறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருது. இன்னும் ஒரு வாரத்துல இவர் வெளிநாட்டுக்கு போக போறாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஆஷாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆஷாவும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வீட்டுல உடச்சிடுறாரு. வீட்டை சேர்ந்தவங்களாம் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது ஹீரோவை பிடிச்சிருக்கு, அதனால அவங்களுமே சம்மதம் எல்லாம் சொல்லிடுறாங்க. இதனால ஆஷாவுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ தைரியமா வந்து வீட்டுல பேசினாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
வேதாக்கு சக்தியை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவான், நீயும் டைமை வேஸ்ட் பண்ணாத, எப்படியாவது சக்தி கிட்ட பேசிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சக்தி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்தா வேதா தான் வந்திருக்காங்க. வாங்க வேதா அப்படின்ற மாதிரி வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுமே இன்னும் எத்தனை நாள்ல கிளம்ப போறீங்கன்னு கேக்குறாங்க. இன்னும் 3 நாள்ல கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. லவ் பத்தி தான் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. இருங்க, நான் காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி காஃபி போடுறதுக்காக வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டாமே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஸ்டோரி ரெடி பண்ணாரு பாத்தீங்களா, அதை பாஸ் கிட்ட காமிச்சிருப்பாரு. பாஸுக்கும் ஓகேன்ற மாதிரி அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அது ஓரளவுக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பெல்லாம் பெற ஆரம்பிக்குது. ஹீரோ எழுதின ஸ்டோரியை சக்தியும் படிக்கிறாரு. படிச்சவரு பழனியை பாக்குறதுக்காக வெளியே வந்துடுறாரு. ஒரு வேலை இருக்கு, என் ரூம்க்கு வான்ற மாதிரி பழனியை கூப்பிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சக்தி கதை நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. அந்த கதையை நான் எழுதல, பழனி தான் சொன்னான், அதை வச்சுதான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப சக்தியும் திரும்பி பழனியை ரூம்குள்ள கூப்பிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மேரியோவை காட்டுறாங்க. மேரியோ அப்பாவுக்கு கால் பண்ணிடுறாரு. அப்பா இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. என்னப்பா ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு ஒரு மாறு இருக்கு. மேற்கொண்டு எதுவும் பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப வேதா வேலையா பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஸ்டோரியை ரிலீஸ் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்டோரியை இவங்களுமே படிக்கிறாங்க. படிச்சவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க ஹீரோவை நிறுத்திடுறாங்க. ஹீரோவும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. இந்த கதையை நீ எப்படி எழுதுன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கதையில ஒரு வீட்டை பத்தியும் சில பொருளை பத்தியும் நீ மென்ஷன் பண்ணிருக்கல, அதெல்லாம் அப்படியே சக்தியோட வீட்டுல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. இவங்களுமே பார்த்த விஷயத்த பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் காஃபி ரெடி பண்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, சக்கரை மட்டும் இல்லாம இருந்திருக்கும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இவங்க எதர்ச்சியா அங்க இருக்க நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்க. ஒரே டேட்டை சேர்ந்த வேற வேற நியூஸ் பேப்பர் இருக்கும். பூஜான்ற ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் பேப்பர்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். அதெல்லாம் இவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பூஜான்ற ஒரு பொண்ணோட போட்டோவை பாக்குறாங்கல்ல, அதே போட்டோவை சக்தியோட போன்ல பாத்திருப்பாங்க. சக்தி கிட்ட இருந்து போட்டோவை ஷேர் பண்ணும் போது தான் இந்த விஷயத்த பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவால பெருசா இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. நீ இவ்வளவு சொல்றதுனால நான் ஏத்துக்கிறேன், அவன் நாளைக்கு ஆபீஸ்க்கு வரும்போது நம்ம ஆபீஸை விட்டு அவனோட வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்போ அவர் ஆபீஸ்க்கு வருவாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி வந்தோடனே எடிட்டர் பேசுறதுக்காக உள்ள கூப்பிடுறாரு. சக்தியும் ரூம்ல பேக வச்சுட்டு எடிட்டர் கிட்ட பேசுறதுக்காக போயிடுறாரு. இந்த கேப்ல வேதாவும் சாவி எடுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சக்தி இங்க இருந்து கிளம்புனா மட்டும் எனக்கு தகவலை சொல்லுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த மேரியவும் ஏத்துக்கிறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அவர் சர்க்கரையெல்லாம் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு தந்துருவாரு. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவரு மேலதான் இவங்களுக்கு டவுட் வந்திருக்கும்ல, அதனால எதுவும் இல்லைன்ற மாதிரி சமாளிச்சிருப்பாங்க. நான் வரேன்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல வேதா இருக்காங்கல்ல, அவர் பேக்ல இருந்து வீட்டு சாவியை எடுத்துடுறாங்க. ரூமை விட்டு வெளியே வரும்போது கரெக்டா இவர் எதிர வந்துடுறாரு. ஏன் ரூம்ல இருந்து எதுக்கு வெளியே வரீங்கன்னு கேக்குறாரு. உங்களை பாக்குறதுக்காக தான் போனேன், நீங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, வீட்டுல ஏதோ சொல்றதுக்காக வந்தீங்கல்ல, என்ன விஷயம் கேக்குறாரு. பெருசா எதுவும் கிடையாது, இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் வேதாவும் சேர்ந்த மாதிரி சக்தியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பழனி சொன்னா பாத்தீங்களா, அந்த கதையில லேம்ப் உடைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி இங்க லேம்ப் உடைஞ்சிருக்கு. பழனி எப்படி உடைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னானோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல உடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பழனி கீபோர்டை வச்சு அடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி கீபோர்டை இந்த இடத்துல உடைஞ்சிருக்கு. சோ ஹீரோக்கு டவுட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இப்ப நியூஸ் பேப்பரை பார்க்க வைக்கிறதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க. இவரும் நியூஸ் பேப்பரை பார்க்கறதுக்காக வராரு. அந்த பொண்ணை பத்தி நியூஸ் பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் எல்லா நியூஸ் பேப்பரையும் வாங்கியிருக்கான்னு புரியுது. அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது அங்க இருக்க கிணற பாக்குறாரு. கிணறுக்குள்ள பாடி போட்டதான் அவன் சொன்னான் பாத்தீங்களா, அது ஞாபகம் வருது. இப்ப கிணறுலாம் செக் பண்றாரு, பாடி போட்ட மாதிரியே தெரியல. சக்தியை பொறுத்த வரைக்கும் அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவரா இருப்பாரு. அந்த ஆசிரமத்தோட டீட்டெயிலாம் ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அங்க இருக்கவங்க கிட்ட கால் பண்ணி சக்தியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் ஆள் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. 2-3 பிளாக் மார்க் மட்டும் இருக்கு, தேவையில்லாம அடிக்கடி கோவப்படுவான், பெரிய லெவல்ல பிரச்சனைலாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பூஜா காணுன்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாங்கல்ல, இவங்க 2 பேருமே நாங்க பூஜாவோட ஃப்ரெண்டு, இப்பதான் பூஜா காணாம போனதை பத்தி எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க போலீஸ் சைடு எவ்வளவோ பிரஷர் கொடுத்து பார்த்துட்டோம், எதுவும் வேலைக்கு ஆகல அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா போல, அந்த பையன் கூட ஓடி போயிட்டதா வேற ஒரு பையன் தான் எங்க கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த சொன்ன பையனோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாரு. இந்த ஏரியா பையன் தான், பக்கத்துல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கான், அவன் பேரு பாலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிய வந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. அவன் போய் தான் சொல்லியிருக்கான், வேற என்னமோ நடந்திருக்கு, நம்ம அந்த பாலா கிட்ட கேட்ட ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன், பாலாவை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க அந்த அபார்ட்மெண்ட் கிட்ட வந்துடுறாங்க. எந்த வீடுன்னு தெரியல, எப்படி போய் விசாரிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நபர் அந்த இடத்தை விட்டு வெளியே வராரு. அவர் யாருன்னு பார்த்தா பைக்கை இடிச்சு சண்டை போட்டார்ல, அந்த நபரை தான் இருப்பாரு. ஈரவும் சேதாரத்துக்கான காசை தந்து இவர்கிட்ட பேசி உண்மையை வாங்குவோம்னு நினைக்கிறாரு. சேதாரத்துக்கான காசை கூகுள் பேல போட்டு விடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி போடலாம்னு நினைக்கும் போதும் இவரோட பேரு பாலான்னு தெரிய வருது. நீ தான் பாலாவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவனும் ஆமான்னு சொல்றான். பூஜா ஓடி போயிட்டான், நீ தான்டா சொன்ன, எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கிறதுக்காக வராது. இந்த பையனும் பயப்படுறான், நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பூஜாவோ ஒன் சைடா இந்த பையன் லவ் பண்ணிருப்பான். ஆனா பூஜா இருக்காங்கல்ல, வேற ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அவங்க கூட அடிக்கடி பைக்ல எல்லாம் போவாங்க. பூஜாவை நிறைய வாட்டி நான் ஸ்டாக்கிங் பண்ணிருக்கேன், போலீஸ் என்கிட்டயும் வரலான்றதுக்காக பயந்தேன், அதனால தான் ஃபேமிலியில போய் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாவும் பாய் ஃப்ரெண்டு கூட ஓடி போனதாவும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ சொல்ற நபர் இவனா பாருன்ற மாதிரி முதல்ல ஒரு போட்டோவை காட்டுறாரு. அந்த நபர் இல்லன்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டாவதா ஹீரோ ஒரு போட்டோவை காட்டுறாரு. இவன் தான் அப்படின்ற மாதிரி பாலா சொல்லிட்டாரு. நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பி விடுறாரு. எண்ணில இருந்து பூஜா காணோன்னு அம்மா கிட்ட கேளுன்னு சொல்றாரு. இப்ப வேதாவும் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, பாடி எரிச்சதா ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்னைக்கு அந்த பாடி எரிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க ஒரு டேட்டா சொல்றாங்க. இப்ப வேதா சொல்ற டேட்டும் இவர் சொல்ற டேட்டும் ஒரே டேட்டா தான் இருக்கு. சோ பாடியை எரிச்ச இடத்துல தான் பூஜாவோட பாடியை எரிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தா தான் பாடியை எரிப்பாங்க. ஒரு அப்பா பொண்ணோட பாடியை எரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஒரு நபர் டீட்டெயிலாம் வாங்கிட்டு இன்னொரு நபரை பாக்குறதுக்காக வராரு. இதே டீட்டெயில்ல வேற ஒரு பொண்ணோட பாடியை ஆல்ரெடி எரிச்சாச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரை கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாலா கிட்ட முதல்ல பழனியோட போட்டோவை காமிச்சிருப்பாரு, அவன் இல்லன்னு சொல்லியிருப்பான். ரெண்டாவது சக்தியோட போட்டோவை காமிச்சிருப்பாரு, ஆமான்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ கண்டிப்பா சக்தி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு முழுக்க மட்டும் டைம் எடுத்து கண்டுபிடிச்சிடுறேன், சக்தியை இங்க இருந்து சீக்கிரம் போக விடாதீங்க, ஏன்னா நாளைக்கு அவன் இங்க இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப சக்தி ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சிடுறாரு. ஒரேடியா போக போறாருல, அதனால இங்க இருக்க வேத கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு ஏதோ சொல்லணுன்றதுக்காக வீட்டுக்கு வந்தீங்க, நானும் 2-3 வாட்டி கேட்டு பார்த்துட்டேன், சொல்லவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாரு. பர்டிகுலரா எதுவும் சொல்றதுக்காக வரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இவர் கிளம்ப போறாருன்னு தெரிஞ்சோன்னா மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மொத்தமா வந்துடுறாங்க. என்ன அதுக்குள்ள போற, ஈரோ வந்தோன்னா ஈரோவை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஈரோ வந்தா என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ வாசல்லயே அவரை லாக் பண்ணிடுறாரு. ஏன் மச்சான் அதுக்குள்ள கிளம்புற, நான் பீஸா ஆர்டர் பண்ணிருக்கேன், எல்லாரும் சாப்பிட்டு பொறுமையா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் உட்காந்துடுறாரு. இப்ப பீஸாவெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மச்சான் நான் கடைசியா எழுதின ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொன்னல, நான் மட்டும் அந்த ஸ்டோரி எழுதல, பழனி தான் நிறைய ஐடியா கொடுத்தான், அதை வச்சுதான் ஸ்டோரியை எழுதுனேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சக்தியோட முகம் லைட்டா மாறிட்டு இருக்கு. என்ன பழனி நீ தானே சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிண்டலா கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. பழனியால் தான் அது லீக் ஆச்சுன்னு தெரிஞ்சோடனே சக்தி இருக்காருல, ஏன்டா இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் வேணும்ட்டே சொல்ல, போதையில தெரியாம வளரிட்டேன், போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதையே மாத்திட்டேன், கிணத்துக்குள்ள பாடியை போட்டு மூணு மாதிரிலாம் நான் சொன்னேன், கண்டிப்பா ஹீரோக்கு டவுட் வந்திருக்காது, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பழனி சொல்லியிருப்பான். இருந்தாலும் நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம்லாம் வந்திருக்கும். இப்ப பிரசன்ட்ல சக்திக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலையில சீக்கிரமா பிளைட் இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. ஆனா ஹீரோ இவரை நிறுத்திடுறாரு. பூஜாவை என்னடா பண்ண, ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ மாமா கூட சேர்ந்து விசாரணை பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. நடந்த குழப்பத்தை பத்தி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. முன்கூட்டியே ரெஜிஸ்டர் பண்ணோம், ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வரும்போது தான் அந்த பொண்ணோட டீட்டெயில் இவனுக்கு கிடைச்சிருக்கு போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அது சம்பந்தமா இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. எரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சக்தி ஃபார்ம் வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. சோ சக்தி தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இதை பத்தி எல்லாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட சக்தி இருக்காருல, இவன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கான், நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. எங்கடா போற, நில்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ தடுக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டைலாம் ஏற்படுது. ஹீரோவும் சக்தியை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு சக்திக்கு தெரிஞ்சிருது. ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சக்தியை பொறுத்த வரைக்கும் பூஜாவை சின்சியரா லவ் பண்ணிருப்பாரு. ஆனா பூஜா சின்சியரா லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. வீட்டுல கூட இவரை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. வீட்டுல இப்போ ஒரு பணக்கார மாப்பிளைய பாத்திருக்காங்க, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவரால ஏத்துக்க முடியல. கோவப்பட்ட சக்தி இருக்கார்ல, கீபோர்டை வச்சு இவங்க மண்டிலேயே அடிக்கிறாரு. இவங்க தெரியாதனமா அங்க இருக்க லேம்ப்ல போய் சொருவிப்பாங்க. சின்ன காயம் தான் பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா அதுல அவங்க இறந்தே போயிடுறாங்க. இதை பார்த்த செம்மையா ஷாக் ஆயிடுறாரு.
இந்த சமயம் ஆள்ல தான் அந்த பழனி உட்காந்து இருந்திருப்பான். சவுண்ட் கேட்டோன்னா வேகமா உள்ள வந்து பாக்குறான். என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இப்ப இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. கொரோனா டைம் பாடியை மொத்தமா எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கிறது. ஏகப்பட்ட டாக்குமெண்ட்லாம் அங்க கேட்கறாங்க. அதெல்லாம் இவரால் ஏற்பாடு பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஒரு அப்பா பொண்ணை எரிக்கணும்ன்ற மாதிரி வந்திருக்காரு. அவருக்கு ஒரு டைமிங்கா அலாட் பண்ணிடுறாங்க. அந்த டைமிங் நம்ம வந்துடணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா இவர் வீட்டுல வச்சு பாடி எல்லாம் பேக் பண்ணிடுறாரு. நான் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனை போக சொல்லிடுறாரு. இவர் மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அப்பா கிட்ட ஃபார்ம் வாங்குறதே இவரை தான் இருப்பாரு. அந்த அப்பா கிட்ட தான் டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பரா இருக்கு பாத்தீங்களா. இவர் தான் அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த மாதிரிலாம் அங்க காமிச்சிடுறாரு. அது மூலியமா இவர் கொண்டு வந்திருக்க பாடியை அந்த இடத்துல எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அதே டீட்டெயிலோட வந்ததுனால தான் குழப்பம்லாம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இவரை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா சக்தி இருக்காரு பாத்தீங்களா, பழனியை கூட்டிட்டு வேகமா வெளியே வந்துடுறாரு. இப்ப வெளி பக்கமா லாக் பண்ணிடுறாரு. பழனி வேணான்னு சொல்றான். பழனி இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்காத, எங்கேயாவது போயிட்டு நானும் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் யாருக்காவது கால் பண்ணி வர வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா பழனியே கதவை திறந்துடுறான். என்ன நீயே திறந்துட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. எப்படியும் மாட்டிக்கிட்டேன், இதுக்கப்புறம் எதுக்காக ஓடணுன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹீரோவும் எப்படியாவது அவரை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துடுறாரு. இப்ப ஆட்டோ பிடிச்சி வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. ஹீரோவும் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் மாமாக்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறாரு. இப்ப ஆட்டோ ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. உள்ள இருக்க சக்தி கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டவர் ஒரு இடத்துல லாக் பண்ணி அவரை உட்கார வச்சிடுறாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சக்தி கேட்டுட்டு இருக்காரு. நீ தெரியாம பண்ணல, ஒரு விஷயத்த தெரிஞ்சேதான் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவா நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அந்த பாடியை எரிக்கும் போது தான் உங்களுக்கு உயிர் இருந்தது தெரிய வந்திருக்கும். ஏன்னா நகத்தை வச்சு அவங்க கீரெல்லாம் செஞ்சிருப்பாங்க. எங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்லியிருப்பாரு. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. சக்தி பாடியை எரிக்கிறதுக்கு கொண்டு போறதுக்காக வராரு. அப்படி கொண்டு போக வரும்போதே அவங்க கிட்ட உயிர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் இங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போனா பிரச்சனை வரும்ல, அதனால இப்படியே எரிச்சிடலாம்னு யோசிச்சிருப்பாரு. பாடியை எரிக்கிறதுக்காக உள்ள கொண்டு போயிருப்பாரு. தெரிஞ்சேதான் அவளை சாக விட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இந்த சமயம் ஹீரோவோட மாமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. மேரியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு பாத்தீங்களா. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த ஸ்டுடியோ ஓபன் பண்றாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.